மகாபாரதம்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பெரிய போர் இல்லையா? ஆனா அது உண்மையிலே ஒரு போர்க்கதை மட்டும்தானா? இல்ல, அது நம்ம மனசையே நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி. வாங்க, அந்த கண்ணாடியில நாம யாருன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். சரி, இந்த கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. இந்த உலகத்துல 100க்கு 100 நல்லவங்கன்னு யாரையாவது கை காட்ட முடியுமா நம்மால? அப்போ கெட்டவங்கன்னு யார சொல்றது? நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிக்கிற கோடு அது என்ன அவ்ளோ தெளிவாவா இருக்கு? அந்த குழப்பத்தோட கதை தான் மகாபாரதம். இதுல இவங்க ஹீரோ அவங்க வில்லன்னு சிம்பிளா சொல்லிட முடியாது. ஏன்னா இது போர்க்கதை இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற மன போராட்டத்தோட கதை. சரி, கதைக்குள்ள போவோம். இடம் ஹஸ்தினாபுரம், ஒரு பெரிய ராஜ்யம். அங்கே ஒரே அரண்மனைக்குள்ள ஒரே குரு கிட்ட படிச்ச 2 விதமான மனசோட 2 குடும்பம் வளருது. ஒரு பக்கம் பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். பாருங்க, ஒரே இடத்துல ஒரே மாதிரி வளர்ந்தாலும் அவங்க தேர்ந்தெடுத்த பாதை வேற வேற. பாண்டவர்கள் நீதி தர்மம்னு போனாங்க. ஆனா கௌரவர்கள் அவங்க மனசுல பொறாமையும் பேராசையும் தான் இருந்துச்சு. துரியோதனனுக்கு பாண்டவர்களை பார்க்க குறிப்பா யுதிஷ்டிரனோட நேர்மை, பீமனோட பலம், அர்ஜுனனோட வில்வித்த இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரே ஒரு உணர்வை மட்டும்தான் வளர்த்துச்சு. அது பொறாமை. சின்னதா ஆரம்பிச்ச அந்த பொறாமை தீப்பொறிதான் பின்னாடி ஒரு பெரிய உலகப் போரையே உண்டாக்க போகுதுன்னு அப்ப யாருக்குமே தெரியாது. பொறாமை கண்ண மறைக்க துரியோதனன் ஒரு பயங்கரமான சூழ்ச்சிக்கு திட்டம் போட்டான். அதுதான் மகாபாரதத்தோட போக்கியே மாத்தி அமைச்ச அந்த சூதாட்டம். சவால் விடுத்தா ஏத்துக்கிறது தான் தர்மம்னு நினைச்சு யுதிஷ்டிரனும் அந்த சூதாட்டத்துல உட்கார்ந்தாரு. ஆனா பாருங்க, ஒன்னு பின்னாடி ஒன்னா செல்வம், ராஜ்யம், தம்பிங்க, கடைசியா திரௌபதின்னு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஒரு பெரிய சபைய அமைதியா பாத்துட்டு இருக்க திரௌபதிக்கு நடந்த அந்த அநீதி, அதுதான் குருக்ஷேத்திர போரோட உண்மையான முதல் நாள். ஆயுதங்கள் இல்லாம மனசுக்குள்ள அந்த போர் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு நாள்ல நடந்த தப்போட விளைவு பாண்டவர்களுக்கு 13 வருஷம் வனவாசம். சரியா 13 வருஷம் கழிச்சு பாண்டவர்கள் திரும்பி வராங்க. ஆனா நிலைமை இன்னும் மோசமா இருந்துச்சு. போரை எப்படியாவது தடுக்கணும்னு கிருஷ்ணர் ஒரு கடைசி முயற்சியாக சமாதானம் பேச போறாரு. ஆனா துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? 5 கிராமமா, ஒரு ஊசி முனை அளவுக்கு கூட இடம் தர முடியாதுன்னு ஆணவமா சிரிச்சான். போர் மட்டும்தான் தீர்வுன்னு அன்னைக்கு முடிவாயிடுச்சு. அதனால குருக்ஷேத்திரத்துல ஒரே குடும்பம் 2ஆ பிரிஞ்சு நிக்குது. அப்பாவுக்கு எதிரா மகன், குருவுக்கு எதிரா மாணவன். ஒரே ரத்தம், ஒருத்தர் கொல்ல தயாரா நிக்கிறாங்க. போர் ஆரம்பிக்க போகுது. அப்பதான் அர்ஜுனன் பாக்குறான். எதிர்த்தாப்புல நிக்கிறது யாரு? தாத்தா, குரு, அண்ணன் தம்பிங்க, எல்லாரும் சொந்தக்காரங்க. இவங்களெல்லாம் நான் எப்படி கொல்ல முடியும்னு அவனோட கையும் காலும் ஓடல. வில்ல நழுவ விடுறான். அர்ஜுனனோட அந்த ஒரு நிமிஷ குழப்பத்துல இருந்துதான் மகாபாரதத்தோட ஆன்மாவே பிறக்குது. அதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணர் சொல்றாரு, நீ செய்யறது பாவம் இல்ல, கடமை, தர்மத்துக்காக நீ போராடிதான் ஆகணும்னு. கிருஷ்ணரோட வார்த்தைகளால போர் தொடங்குது. அடுத்த 18 நாள் அந்த நிலம் ரத்தத்தால நனையுது. பெரிய பெரிய வீரர்களெல்லாம் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா ரொம்ப சோகமா விழுந்து போறாங்க. அம்பு படுக்கையில படுத்த பீஷ்மராகட்டும், சூழ்ச்சியில வீழ்ந்த துரோணராகட்டும், ஏன் அகங்காரத்தோட முடிவா விழுந்த துரியோதனன் வரைக்கும் ஒவ்வொருத்தரோட மரணமும் வாழ்க்கைய பத்தின ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கடைசில பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த வெற்றிக்கு அவங்க கொடுத்த விலை ரொம்ப பெருசு. சுத்தி பார்த்தா கூட பிறந்தவங்கல்ல, சொந்தக்காரங்கள்ல, ராஜ்யத்துல சிரிப்பு சத்தமே இல்ல. இது வெற்றியா? அப்போ இவ்ளோ பெரிய கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? மகாபாரதம் நமக்கு சொல்ல வர கடைசி உண்மைதான் என்ன? அது தர்மத்தை பத்தி நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. தர்மம்ங்கிற பாதை நேர்கோடா இருக்காது, ரொம்ப சிக்கலானது. சில சமயம் நல்லவங்க கூட தப்பு பண்ணுவாங்க. நாம கெட்டவங்க நினைக்கிறவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும். அதனாலதான் சொல்றோம், மகாபாரதம் ஒரு கதை இல்ல, அது ஒரு கண்ணாடி. நம்ம மனசுக்குள்ள நடக்கிற பொறாம, பேராசை, கடமை, தர்ம போராட்டம் எல்லாத்தையும் அப்படியே காட்டுற ஒரு கண்ணாடி. இப்போ சொல்லுங்க, அந்த கண்ணாடில உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு யார் தெரியறாங்க?